ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஸ் லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் ரீசெண்டாக நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் விலாவாரியாக பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்லேயும் சரி, நம்ம எஜுகேஷனல் ஃபீல்ட்லேயும் சரி, நம்ம டெக்னாலஜி ஏரியாலையும் சரி மேஜர் டிசிஷன்ஸ் ஆனது எடுக்கிறோம். நம்ம இதுக்கு ரிலேட்டட் தான் ஸ்கில் செட் வளர்த்துக்கிட்டால் நம்ம இப்போது நடக்கிற கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனோம். பட் டீப்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், ஹைப் பண்ணியும் விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் திங், இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம ஃப்ரைடேவே தெரியும். ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் புல்லிஷான ரீசனே எக்ஸ்பெக்டிங் குட் ரிசல்ட்ஸ் இன் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இன் பேங்கிங் செக்டர். அப்புறம் அது ஆஸ் எக்ஸ்பெக்டட் நடந்திருக்கும். நல்ல பேங்கிங்கில் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நல்ல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு பேங்க்ஸுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் ஃப்ரைடே பார்க்கணுன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே யூஎஸ், ஜப்பான், கொரியா, யூரோப் எல்லா மார்க்கெட்ஸுமே ரெட்டில் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் மட்டும் தான் கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் எதுக்கு ஃப்ரைடே கொஞ்சம்னா இந்த திருப்பி வார் ஆனது கொஞ்சம் எஸ்கலேட் ஆச்சு. வீக்கெண்ட்லேயும் வார் கொஞ்சம் இன்னும் ரொம்ப நல்லா இன்டென்சிஃபை ஆகிருக்கு. மாற்றி ஸ்ட்ரைக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஈரானோட மெயின் ஐலாண்ட்ஸ், இந்த கார்கு, குஷ்னர் அந்த மாதிரி சில ஐலாண்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இதை பற்றி பார்ப்போம். இதனால தான் அன்றைக்கி குளோபல் மார்க்கெட் ரேட்டில் இருந்திருக்கு. அந்த வார்னால க்ரூட் ஆயில் இந்த வீக்கெண்ட் நல்லா திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. க்ரூட் ஆயில் எவ்வளோ போயிடுச்சு, கிட்டத்தட்ட $83 பக்கம் க்ரூட் ஆயில் போயிடுச்சு. பிரெண்ட் க்ரூட் $91 பக்கம் போயிடுச்சு. அதோட ரிசல்ட்டாக தான் இன்றைக்கி மார்னிங்கை மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவான ஸ்டார்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. செல் ஆஃப் நடந்துட்டு இருந்துச்சு. நிஃப்டி 24,100 இருந்துச்சு. சென்செக்ஸ் 77,100 இருந்துச்சு, 77,200 இருந்துச்சு. அப்புறம் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்துருந்துருக்கு. அது ரிசல்ட்ஸ் தான் நம்ம சொல்லி பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்ஸ் தான். மெயினாக இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 to 8% பக்கம் கீழே விழுந்திருக்கு. எதனால ஹெச்டிஎஃப்சி தான் நம்ம நிஃப்டியில் ஒரு மேஜர் இண்டெக்ஸ் மூவர்னு தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும். நிஃப்டி ப்ரெஷர்னால ஹெச்டிஎஃப்சியும் கொஞ்சம் கிராஷ் ஆகிருக்கு. அண்டு அதுவும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் பேங்க் கீழே விழுந்ததுக்கு மெயின் ரீசன் இன்னொரு என்ன ஆஸ் எக்ஸ்பெக்டட். இப்போ ஹெச்டிஎஃப்சி 5% தான் இயர் க்ரோத் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்வெஸ்டர்ஸ், அதர் ஷேக் ஹோல்டர்ஸ்லாம் ஹெச்டிஎஃப்சி கிட்டேருந்து இன்னும் நல்ல க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. சில டைமில் மார்க்கெட் எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க்கெட், அதாவது ரிசல்ட்ஸ் ஆனால் இல்லாட்டியும் அந்த செல் ஆஃப் ஆனால் நடக்கும். அதுவும் இங்கே நடந்திருக்கு. அண்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. ஃப்ரைடேயில் நம்ம மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு. இல்லை, ஒரு பக்கம் க்ரூட் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்துச்சு. இதெல்லாம் கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸாக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் டே பக்கம் மார்க்கெட் கொஞ்சம் லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஒரு செகண்ட் ஆஃப் த டே லேட்டரான் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆச்சு. எதனால்னா க்ரூட் ஆயில் திருப்பியும் ஒரு $80 பக்கம் வந்துச்சு. பிரெண்ட் க்ரூடும் $88 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் மார்க்கெட் கூலாக போச்சு. ஆனால் இந்தியா விக்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ அதோட ரிசல்ட்டு தான் செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது நேத்தியோட, அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் ட்ரேடிங் டே பிஸ்னஸ் டேவோட இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால தான் ஆஸ் நியூஸ்க்கு மார்க்கெட் ரெஸ்பாண்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு ஒன் மோர் நியூஸ் இன்றைக்கி மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்திருக்கு. என்னென்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை டேக்ஸ் பர்சன்டேஜை குறைக்கிறது தான் ரொம்ப நாளாக ஒரு ரூமர் மாதிரி கவர்மெண்ட்டில் சில லீக்டு நியூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு பங்கஜ் கோயல், ஒரு செக்ரட்டரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து அவர் தெளிவாக சொல்லிட்டார், இந்த மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் எந்த ஒரு டேக்ஸ் ரிடக்ஷனும் இருக்காது, குறைக்க மாட்டோம். அது எதனால் இப்போ இந்த பர்டிகுலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த மந்தோட இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்லாம் க்ளோஸ் ஆகுது ஜூலை 31 அதோட மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ்க்கு டேக்ஸ் குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட்ஸ் குறைக்க மாட்டேன்னு சொன்னது இப்போ அந்த என்ன பர்சன்டேஜ் டேக்ஸ் 12.5% இருக்குது. அந்த ரேட்டுக்கு தான் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கான டேக்ஸை
பே பண்ணுறது நம்ம இந்த வாட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு நியூஸும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான நியூஸ். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் நல்லா பூம் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு நிற்கும் இல்லை, டேக்ஸ் கட்டுறதுக்கு குறையும் இல்லை, அது ஒரு கமிட்மெண்ட் தானே. என்ன தான் டேக்ஸ் வந்துட்டு நம்ம யாருக்கு தான் டேக்ஸ் கட்ட பிடிக்கும், நம்ம கஷ்டப்பட ஏர்ன் பண்ணுவோம், இந்த நாட்டில் இருக்கோம். பட் ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டேக்ஸ்லாம் குறைக்கலாம். ஆனால் நிறைய பேர் இப்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுங்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அந்த எஸ்ஐபி ஃப்ளோஸ் அதிகமான அப்புறமேட்டு இந்த டேக்ஸ் வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதில்ல, அதை இந்த மாதிரி டேக்ஸ் குறைச்சா இன்னும் ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இன்னும் நல்லா ட்ரேட் ஆகும், இன்னும் நிறையா பேர் இன்ஃப்ளோஸ் பண்ணுவாங்க, எஸ்ஐபிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் பண்ணல, இட்ஸ் ஃபைன். அதனால் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்துச்சு. இதில் தான் ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டோடது. அடுத்தது இப்போ நம்ம வாரை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ வந்துட்டு இந்த லாஸ்ட் பிஃபோர் வீக்கில் கிரஹம்னு ஒருத்தவங்கள இறந்து போயிட்டார் மர்மமான முறையில். ஒரு ட்ரம்ப்புக்கே ஒரு ஆசான் மாதிரி. அவர் எப்படிப்பட்ட ஆள்லாம் வந்துட்டு ஹிரோஷிமா நாகசாக்கியில் ஜப்பானில் அமெரிக்கா வந்துட்டு ஆட்டம் பாம்பு போட்டதை நல்லதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணக்கூடிய ஆள், ரொம்ப ஒரு ப்ரோ எக்ஸ்ட்ரீமான ரைட் விங் ஆள். அவர் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, இப்போ ஈரான்லேயும் வந்துட்டு நம்ம ஆட்டம் பாம்பு போடலாம், தப்பு இல்லை, அவங்களாம் வந்துட்டு தேவையில்லாத சர்ப்ளஸாக இருக்காங்க, யாருக்குமே அவங்களோட ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசக்கூடிய ஆள். பட் அவர் டெத் ஆனது லாஸ்ட் பிஃபோர் வீக் ஆயிருக்கு. அதுதான் இப்போ திருப்பியும் ஒரு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். அவர் வந்துட்டு என்ன ஒரு தீரினை வந்துட்டு ஈரானோட ஏஜென்ட்ஸ் தான் வந்துட்டு அவரை கொண்டுட்டாங்க, பரப்பி விட்டாங்க. அதோட ரிசல்ட்டாக வந்துட்டு அப்புறமேட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு யூஎஸும் மல்லு கட்டுறாங்க, அந்த ஹார்மோஸ் மேலே கண்ட்ரோல் எடுத்துக்கணும், ஃப்ரீ செயிலிங் இருக்கணும் பிஸ்னஸ்க்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸும் ட்ரை பண்ணிருக்காரு, ட்ரம்ப்பும் முன்மான ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவங்க தான் ஒரு சூப்பர் பவர் அவங்க காமிச்சிக்கணும்ல, நம்ம நம்பி வந்துட்டு இந்த ஏரியாவில் சேல் பண்ணிட்டு வரலாம், பிஸ்னஸ் ஆனால் ஃப்ரீயாக நடக்கும்னு சொல்லிட்டு அவர் காமிச்சிக்கணும். பட் அது ஈரான்ட்டு அவர் பருப்பு வேகலை. எதனால்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஈரான் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பவராக இருக்காங்க. பட் அதோட இப்போது நீங்கள் லேட்டஸ்ட்டாக அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா வந்துட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, அவர் பவர்னு காமிச்சிக்க யூஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் வந்துட்டு ஈரான் பதிலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த பேசஸ் பஹ்ரைன், குவைத், கத்தர் அந்த மாதிரி பேசஸ்லாம் அவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதோட ரிசல்ட்டை தான் வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு க்ரூட் ஆயில் கொஞ்சம் 80 பக்கம் போச்சு. இப்போது ஃப்ரைடே வந்துட்டு திருப்பியும் அது கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆச்சு ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில். ஏன்னா வந்துட்டு ஒரு 2-3 ஷிப்ஸை வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, ஈரான் பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு அவங்க ஒரு டேட்டாவாக விட்டுருக்காங்க, ஒரு 800+ ட்ரோன்ஸை வந்துட்டு யூஎஸோடது ஈரான் இது பண்ணிட்டாங்கன்ட்டு வெடிச்சிட்டாங்க, அட்டாக் பண்ணி வெடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு இவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி தானே. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ட்விட்டர்லாம் ட்விட்டரில் ட்வீட் போட்டுட்டு ஈரானோட அம்பாசிடர்ஸ்லாம் யூஎஸை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது களத்தில் இருக்கணும், ட்வீட்ஸில் இருக்கக்கூடாது, இவனெல்லாம் யாரும் நம்பாதீங்க, இந்த இடத்துல நாங்கள் தான், உங்களுக்கு ஃப்ரீ ரூட் வேணும்னா நீங்கள் எங்களை நம்புங்க, ஃப்ரீ செயிலிங் பண்ணணும்னா எங்களை நம்புங்கன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. பட் ஓகே, பட் நம்மள மாதிரி ஒரு சில நியூட்ரல் கண்ட்ரிஸாக வந்துட்டு 2 பக்கமும் சாதகமாக பேசி எப்படியாச்சும் நம்மளோட பிஸ்னஸை ஃப்ரீ நடக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் இந்தியா. பட் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இவன்கிட்ட மல்லு கட்டினா அவனுக்கு பதில் சொல்ல மாதிரி இருக்குது, அவன்கிட்ட மல்லு கட்டினா இவன்கிட்ட பதில் சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான சுச்சுவேஷன் தான். பட் பேசிக்கலி இந்த பெட்ரோல் க்ரூட்லாம் வந்துட்டு டாலர்ஸ் ட்ரேட் ஆகிறதுனால நம்மளோட மார்க்கெட்டும் வந்துட்டு இன்டைரக்ட்லி டைரக்ட்லி அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. இதை மட்டும் ஒரு கிரிட்டிக்கலான ஃபேக்டராக வச்சு சொல்ல முடியாது. இப்போ அந்த பெட்ரோலு க்ரூடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து, பவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து, எனர்ஜி செக்டார்ஸ்லேருந்து மெயினாக நம்ம ஓவரால் இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகணும்னா என்னென்னலாம் வேணுமோ அதுக்கான ரா மெட்டீரியல் சப்ளைஸ் தான் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒர்க் ஆகிருக்க ரா மெட்டீரியல் இண்டஸ்ட்ரிஸ். பட் அது எவ்வளோ கிரிட்டிக்கல்னு பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணால் நம்ம மார்க்கெட் ரிகவர் பண்ணலாம். இந்த டாலர்ஸை பேஸ் பண்ணி க்ரூடு பிரெண்ட்லாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணாமல் நம்ம கண்ட்ரியில் கரன்சியில் இந்த மாதிரி யாராச்சும் நியூட்ரலாக ஒரு கண்ட்ரியில் கரன்சியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணால்
இதை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ டாலர்ஸ்னால எத்தனை அஃபெக்ட் ஆகுதுங்க. இன்னொன்று வந்துட்டு டாலர்ஸ் வச்சு சொல்லணும்னா வந்துட்டு இந்த எஃப்ஐஎஸோட ரோல் நம்ம நிஃப்டி சென்செக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60 to 70% வந்துட்டு எஃப்ஐயோட ரோலை நம்பி தான் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டானது மூவ் ஆகிட்டுருக்கு. அவங்களும் டாலரில் தான் போட்டு நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம மார்க்கெட் ரொம்ப ஒரு கஷ்டப்படுது புல்லிஷாக இருக்கிறதுக்கு. இதுவும் அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதில் தான் ரீசன்ஸ். அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இப்போ டாலர்ஸை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் அவங்க மூவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு நெக்ஸ்ட் ரீசன்ஸ், ஃபாலோ அப் ரீசன்ஸ். இதெல்லாம் பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே ஃபைன், பட் பார்ப்போம். ஓவர் ஸ்பேன் ஆஃப் டைம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். சிஸ்டமேட்டிக்காக நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான டிசிஷன்ஸ் எடுத்துக்கணும். இந்த எஃப்சிஎன்ஆர்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு ஆனதை குறைக்க சொல்லியிருக்கோம் நம்ம ரீட்டைலர்ஸ்ட்டை வாங்குறதுக்கு. பார்ப்போம் இதெல்லாம் எவ்வளோ நம்மளால் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். பட் ஃபைன். அதனால இல்லாமல் வந்துட்டு இப்போது டெக் ஸ்டாக்ஸ்லாம் ரீசெண்டாகவே என்விடியா, மைக்ரான் எல்லாம் வந்துட்டு திருப்பி இப்போயும் நெகட்டிவில் தான் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எதனாலலாம் வந்துட்டு இந்த ஏஐ பபிள் இஸ் கோனா பர்ஸ்ட். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் தேவை தான். என்ன தான் ஏஐ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், ஹியூமனோட எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாலும், அதை 2 விதமாக பார்க்கலாம். நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சில பேர் அதை ஓவராக யூஸ் பண்ணி அதுக்கு அலோகேட் பண்ண பட்ஜெட்டையே வந்துட்டு கரைச்சி முடிச்சிட்டாங்க இந்த ஒரு 6 மாதத்தில். அவங்களும் அந்த டேட்டா சென்டர் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும், அதுக்கான எனர்ஜிலாம் தேவை இருக்கும்ல. ஒரு எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணி நம்ம அதையும் அடித்து முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஹியூமன் ரிசோர்ஸஸோட இன்வால்மெண்ட் தேவை இண்டஸ்ட்ரியில். அதை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ பபிளானது பர்ஸ்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு தியரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அதோட ரிசல்ட்டாக தான் வந்துட்டு பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் டெக் ஸ்டாக்ஸ், யூஎஸ் டெக் ஸ்டாக்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. பட் ஓவர் ஸ்பேன் ஆஃப் டைம் நம்ம எப்படி பார்த்தாலும் ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் ஓவர் டைம் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடாப்ட் பண்ணிட்டு தான் வந்துடுவாங்க. ஸோ அதை ஒரு ஃபோர்காஸ்ட்டாக வச்சு நம்ம ஃப்யூச்சரை யோசித்து என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்த ஏஐ இண்டஸ்ட்ரி அடாப்ட் பண்ணும்போது எதெல்லாம் இருந்தால் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைக் இப்போ நம்ம சிப்செட் மேனுஃபேக்சரிங் கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் நிறையா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த டேட்டா சென்டர் ஒர்க் ஆகிறதுக்கு பவர் செக்டார் கண்டிப்பாக வேணும். அந்த செக்டார்ஸை பார்த்து பிஎஸ்யூ, நம்ம கண்ட்ரியில் இருக்க பிஎஸ்யூவும் சரி, நம்ம கண்ட்ரியில் இருக்க செமிகண்டக்டர்ஸ் ஓரியன்டான ஸ்டாக்ஸும் சரி, கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மை யோசித்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டா அது வந்துட்டு ரொம்ப ஒரு மல்டி பேகஸாக இருக்கும் ஃப்யூச்சரில். பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இதில் இதே மாதிரி வந்துட்டு ஏஐங்கிறது மேண்டேட்ரின்னு எல்லோரும் சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்மளும் வந்துட்டு பேசிக்கலாக சின்னதாக ஏஐ ஓரியன்டாக ஸ்கில்ஸ், ஏஐ ஓரியன்டாக நம்ம என்னென்ன ரெடி பண்ண முடியும். இப்போ ஒரு ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ண முடியுமா, ஒரு டிசைன்ஸ் ரெடி பண்ண முடியுமா, ஒரு வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமா, அப்புறம் வந்துட்டு ஒரு போஸ்டர்ஸ் மேக்கிங், அந்த மாதிரி நிறையா என்னென்ன நம்ம இதுக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோமோ அது ஏஐ வச்சு எவ்வளோக்கு சிம்பிளிஃபையாக எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியுங்கிறத நம்ம சின்னதாக பண்ணி கற்றுக்கிட்டு அதை இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக எப்படி நம்ம ஆப்ரேஷனில் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கேற்ற மெஷர்ஸ் எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்கில் செட்டாகவும் ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அது மானிட்டரி பெனிஃபிட்ஸும் அதுலேருந்து வரும். அதனால தான் நான் சொல்லணும் இந்த வீடியோவில் நினச்சேன். பட் ஓகே, கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எப்படி வந்துட்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால ரியாக்ட் ஆகுது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எப்படிலாம் இப்போது இவால்வ் ஆகி டே டு பேஸ் நடந்துகிட்ருக்கு, அப்புறம் வந்துட்டு என்னென்ன ஸ்கில் செட்னா நம்ம இந்த ஃப்யூச்சரில் டிமாண்டாக இருக்க போது அதுக்கு செக்டார் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு கம்யூனிட்டியாக டெவலப் ஆகணும்னு நினைச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி நம்ம வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.